ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சேனல்ல ஆட்டு ரத்த பொரியல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா ரத்தத்தை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை தாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சதுக்கு பிறகு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சு விட்டுட்டு வெங்காயம், நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் அந்த ரத்த பொரியலை நல்லா பிணைஞ்சு வச்சுருப்பீங்கள்ல, அதை நீங்கள் போட்டு நல்லா சிம்மிலே வச்சு கலரிக்கோங்க. கலர்னதுக்கு பிறகு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இறக்குறப்ப நீங்கள் தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறையா போடுங்க. அதுதான் அழகு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கோங்க. அது பெஸ்ட்டு கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. ரத்தம் இல்லாதவங்களுக்கு இது சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான உணவு. ஈரலுக்கு அடுத்தது ரத்தம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா.